ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடரிற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு குழுவை அனுப்புவதற்கு தீர்மானித்திருந்த நிலையில் ஏட்டிக்கு போட்டியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தலைமையிலான மற்றொரு குழுவை தயாரித்திருந்தார். ஸ்ரீலங்கா மீதான போர்க்குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கங்களை அளிப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்வதற்காக விசேட தூதுக்குழு ஒன்று ஜெனீவாவிற்கு செல்லவுள்ளதாக அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன், முன்னாள் மனித உரிமைகள் அமைச்சரும் சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினருமான மஹிந்த சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் அமுனுகம ஆகியோரை ஜெனீவாவிற்கு அனுப்புவதாக அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஊடக பிரதானிகள் மற்றும் அச்சு இலத்திரனியல் ஊடகங்களின் ஆசிரியர்களுடனான சந்திப்பின் போது கூறியிருந்தார். அத்துடன் இந்த குழு ஸ்ரீலங்காவின் பிரச்சினைகளை தாமே தீர்த்துக் கொள்ள அனுமதிக்குமாறும் மனித உரிமைகள் பேரவையிடம் கேட்டுக் கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தலைமையிலான குழுவை ஜெனீவாவிற்கு அனுப்புவதற்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டிருந்தார். இந்த குழு 2015ஆம் ஆண்டு ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்காவின் இணை அனுசரணையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு மேலும் கால அவகாசத்தை கோரும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட குழுவிலிருந்து முன்னாள் மனித உரிமைகள் அமைச்சரான மஹிந்த சமரசிங்க விலகியுள்ளார். இதனையடுத்து வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தலைமையிலான 5 அடங்கிய குழு ஒன்று ஸ்ரீலங்கா சார்பாக ஜெனீவா மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த குழுவில் வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சரத் அமுனுகம, வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத ஆரியசிங்க, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளே ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா தொடர்பான விவகாரம் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.